ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சக்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இந்தியன் ஸ்டைல் பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இப்போ 1 கப் மக்ருனி எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுடலாம். போட்ட உடனே கலந்து கொடுத்துடணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இது வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கோல்டு வாட்டரில் அலசி எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். கோல்டு வாட்டரில் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அண்ணே இப்போ தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது 3மே போட்டு லைட்டாக அந்த எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். இது எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆனியன் போட்டு ஆனியனுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டு வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கணும். ஸோ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு வதக்குறேன். ஸோ இப்போ நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா சுண்ணதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா ஃபுல்லாக எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் கொடுத்துடலாம். ஃபுல்லாக இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொத்தமல்லி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் பண்ணிட்டு இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ சுட சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெசிபி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சக்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் ரெசிபிஸ் ஸ்டே கனெக்டட் வித் சக்தி சமையல். லவ் யூ ஆல். விதைத்தது எதுவோ அதுவே விருட்சமாகும்.